உம்மைத்தான் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். சங்கீதம் 34 அதனுடைய 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என கண்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேகர் நன்மையை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், நன்மைக்காக காத்திருக்கலாம். நன்மை எனக்கு எப்பொழுது வரும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் தேடும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவருடைய சமூகத்திலே நின்று ஜெபிக்கும் பொழுது, ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராயிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துல குறைவு இருக்கலாம், பொருளாதாரத்துல குறைவு இருக்கலாம், சமாதானத்துல குறைவு இருக்கலாம், சந்தோஷத்துல குறைவு இருக்கலாம், இன்னும் அநேக காரியத்துல நீங்கள் குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றுகிற தகப்பனாயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது, இயேசுவின் மேல முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவர்தான் என் வாழ்க்கையில எல்லாம், அவரால் அன்றி எனக்கு ரட்சிப்பு இல்லை, அவரால் அன்றி எனக்கு நன்மை இல்லை, அவரால் அன்றி எனக்கு விடுதலை இல்லை, அவரால் அன்றி எனக்கு உயர்வு இல்லை என்று சொல்லி இயேசுவை சார்ந்திருக்கும் பொழுது, இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நன்மைகள் உங்களுக்கு குறைவதில்லை. அநேக நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த கண்பான தேவ பிள்ளையே, நன்மைக்காக காத்திருக்கிறீங்களா? நன்மை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு நன்மை வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை எதிர்பார்ப்போடு கேட்டு கொண்டிருக்கிற உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், குறைவில்லாத நன்மையை நான் உனக்கு தருவேன். எந்த நன்மை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் நிச்சயமாய் நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நன்மைக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், நன்மை கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கலாம். உடைய பிள்ளைகளுக்கு குறைவில்லாத நன்மையை கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.